விழுந்துருவோமே அப்படிங்கிறதுனால என்ன பண்றார், தூங்காம இருக்கிறதுக்காக என்ன பண்றார், அவர் ஏறி உட்கார்ந்த மரம் வந்து வில்வ மரம். அந்த மரத்துல இருந்து ஒரு இலையா பிச்சு பிச்சு போட்டு இருக்காரு அந்த ராத்திரி முழுக்க. அவருக்கு அது வில்வ மரம்னு தெரியாது, அதுல என்ன பலனும் அவருக்கு தெரியாது. அவர் அப்படியே அந்த ஒரு இலையா பிச்சு பிச்சு போட்டு இருக்கார். அதோட வந்து வேடன் வந்து போகும்போதே என்ன பண்ணுவார், தனக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி வேணுமே அப்படிங்கிறதுக்காக இடுப்புல வந்து ஒரு குவளையில வந்து தண்ணியை ஒரு இதை வந்து பானையை வச்சுன்னு தான் போவாள். அந்த மாதிரி மேலே ஏறி உட்காந்துன்னு இந்த இலையை பறித்து பறித்து போடுறச்சு அந்த உடம்பு குலுங்கும் போது அந்த தண்ணீர் அந்த இடுப்பில் கட்டியிருந்த அந்த பானையில் இருக்கிற அந்த தண்ணீரும் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே சிந்துறது. பிறகு என்ன ஆகுது, பொழுது விடிஞ்சு பார்க்குற சமயத்தில் ஒரு மான் வருது, வேட்டையாட கிடைக்கிறது. அப்போது அதையும் பசியில், அகோர பசியில் இன்னொருத்தர் வந்து ரொம்ப பாவமாக ஒருத்தர் கேட்குறார். வேட்டையாடின மான்லேருந்து ஒரு பாகத்தை அவருக்கு கொடுத்துட்டு இவர் வீட்டுக்கு போகிறார். ஆனால் அந்த இடத்துல இருந்தது அந்த சிவலிங்கம். இவர் போட்ட அந்த வில்வ இலையெல்லாம் வந்து அந்த சிவலிங்கத்துக்கும் அந்த தண்ணீர் வந்து அவரோட அபிஷேகமாகவும் இறைவன் அந்த மாதிரி எடுத்துட்டு ஒன்றுமே தெரியாமல் அப்படிப்பட்ட ஒரு ஆளுக்கே அந்த சிவன் வந்து அவ்வளவு தூரம் கடாட்சம் பண்ணி மறு ஜென்மத்தில் அவரை வந்து ஒரு அரசனாக பிறக்க வைக்கிறார். எல்லாம் தெரிஞ்ச ஒரு 5 எழுத்து மந்திரத்தை நமக்கு நல்லா சொல்ல தெரியும் அப்படிங்கிறவா நிச்சயமாக அந்த சிவனை வழிபட்டு தானே ஆகணும் இல்லையா? அதனால் ஒன்றும் தெரியாதவருக்கே அவர் அவ்வளோ அருள் புரிஞ்சிருக்கார். அப்படின்னா இப்படி கோவிலை சுற்றுறதும், கோவிலில் வேண்டிய பூஜையில் கலந்துக்கிறது, நாமத்தை சொல்லுறது, பூஜை பொருள்களை வாங்கி கொடுக்கறது, ஒரு எண்ணெய் போடுறது, இந்த மாதிரி எல்லாம் செய்யும்போது நிச்சயமாக பகவானோட அருள் நமக்கு கிடைக்கும். இப்போ அடுத்ததாக உள்ள ஈசனது பாடலை நம்ம கேட்கலாம். நம பார்வதி பதயே हर हर महादेवा। बोलो बोलो सब मिल बोलो ओम नमः शिवाय। 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 ओम नमः शिवाय। ओम नमः शिवाय। ओम नमः शिवाय। ओम नमः शिवाय।
வடிவம் ஒன்று, உருவ வடிவம் ஒன்று, அரு உருவ வடிவம் ஒன்று. இந்த மூன்று உருவத்தையுமே மூன்று வடிவத்தையுமே நம்ம பார்க்கக்கூடிய இடம் வந்து தில்லை நடராஜர். அங்கே வந்து லிங்க வடிவில் இருக்கக்கூடியவர் சோமஸ்கந்தர். அதே மாதிரி வெட்ட வழியாக ஆகாசம், ஒரு சந்நிதியில் வந்து வெறும் ஆகாயம் மட்டும்தான் தெரியும் உங்களுக்கு, அந்த இடத்துல தீபாராதனை கட்டுவோம். அந்த மாதிரி மூன்று நிலையிலையும் நம்ம பார்க்கக்கூடியது வந்து நடராஜருடைய அந்த சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய நடராஜர் கோவில். அடுத்தது அந்த நடராஜரை பற்றிய பாடல். இந்த பாட்டை வந்து நீங்கள் எல்லாருமே திருப்பி பாடினேன் அப்படின்னா அது மகா புண்ணியம். இந்த மாதிரி கிடைக்கிறது ரொம்ப பெரும்பாக்கியம். இது சாதாரண வார்த்தைகள் தான். அதாவது நாம சங்கீர்த்தனம் அப்படிங்கிறதே வந்து கலிகாலத்தில் பகவான் வந்து என்னோட நாமத்தை சொன்னாலே போரும் உங்களுக்கு இறைவனுடைய சேரலாம் அப்படிங்கிறத அவர் சொல்கிறார். ஏன்னா ஒரு யுகத்திலேருந்து நம்ம மாறி மாறி வந்து இப்போ கலியுகத்துக்கு வந்திருக்கோம். கலியுகத்தில் நாமத்தை சொல்கிறது ஒன்று தான் நமக்கு சொல்லியிருக்கிறது. அதனால் அந்த நாமத்தை வந்து திருப்பி சொன்னோம் அப்படின்னு சொன்னாலே நமக்கு வந்து பல புண்ணியம் கிடைக்கும். இங்கே பாடக்கூடிய பாடல்கள்லாம் எளிய வரிகள், மெட்டும் ரொம்ப எளிமையான மெட்டு தான், திருப்பி பாடுற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் எல்லாம் வந்து ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் தெரிஞ்சுக்கணும். நம்ம வாயை திறந்து பாடினா பக்கத்தில் இருக்கிறவங்க ஏதாவது நினச்சிப்பாங்களோ, நம்ம கையை தட்டி பாடினா பக்கத்தில் இருக்கிறவங்க ஏதாவது நம்மளை கேலி பண்ணுவாங்களோ அப்படின்லாம் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய கஷ்டத்துக்கு வந்து கடவுள்கிட்ட தான் நம்ம கஷ்டத்தை சொன்னோம்னா கடவுள் கேட்பார். உங்களுக்கு ஒரு கஷ்டம்னு வந்தால் பக்கத்தில் இருக்க இன்னைக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க யாரும் வந்து நமக்கு யாருன்னு கூட தெரியாது வந்து செய்ய போகிறதில்ல. அதனால் அதை எல்லாம் மறந்து இறைவனை மட்டுமே நம்ம மனசில் நினச்சிண்டு இந்த பாடல்களை திருப்பியும் பாடி நீங்கள் நல்ல கையை தட்டி உங்களுடைய எனர்ஜி லெவலை கொண்டு வாங்க. அந்த மாதிரி நீங்கள் கொண்டு வந்தால் அப்படின்னா உங்களுக்கே ஒரு ஆனந்தம் கிடைக்கும். நீங்கள் அதில் வந்து அப்படியே நீங்கள் ஆனந்தமாக அதை லயிச்சு நீங்கள் பாடி பாருங்க, உங்களுக்கே அதில் ஒரு ஆனந்தம் கிடைக்கும். அதனால் இந்த பாட்டை நீங்கள் திருப்பி பாடுவீங்க நான் எதிர்பார்க்குறேன். கையை நல்லா தட்டி, அந்த மெட்டு சாதாரண மெட்டு தான், இந்த மெட்டில் நீங்கள் கையை தட்டி அழகாக பாடலாம். हर नम पार्वती पतये हर हर महादेवा दीन करुणा करने नटराजा नीलकंठने 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 उन्नरुள் புகழ்ந்து பணியும் என்னையும் இறங்கி அருளும் உன்னருள் புகழ்ந்து பணியும் என்னையும் இறங்கி அருளும் உன்னருள் புகழ்ந்து பணியும் என்னையும் இறங்கி அருளும் உன்னருள் புகழ்ந்து பணியும் என்னையும் இறங்கி அருளும் ஞானிகள் மனம் விரும்பும் நீலகண்டனே ஞானிகள் மனம் விரும்பும் நீலகண்டனே ஞானிகள் மனம் விரும்பும் நீலகண்டனே ஞானிகள் மனம் விரும்பும் நீலகண்டனே மீனலோச்சனி மணாள தாண்டவமாடும் சபாபதே மீனலோச்சனி மணாள தாண்டவமாடும் சபாபதே மீனலோச்சனி மணாள தாண்டவமாடும் சபாபதே மீனலோச்சனி மணாள தாண்டவமாடும் சபாபதே மௌன குருவே ஹரனே எனையாண்ட நீலகண்டனே மௌன குருவே ஹரனே எனையாண்ட நீலகண்டனே மௌன குருவே ஹரனே எனையாண்ட நீலகண்டனே குருவே ஹரனே எனையாண்ட நீலகண்டனே மௌன குருவே மௌன குருவே மௌன குருவே மௌன குருவே ஹரனே எனையாண்ட நீலகண்டனே மௌன குருவே ஹரனே எனையாண்ட நீலகண்டனே தீன கருணா கரனே நடராஜா நீலகண்டனே தீன கருணா கரனே நடராஜா நீலகண்டனே 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 நீலகண்டனே
அவருக்கு வந்து தனியாக ஒரு கிரீடமே தேவையில்லை. பாக்கி எல்லா கடவுளுக்கும் பார்த்தேன்னாக்கா ஒரு கிரீடம் வைக்க வேண்டியிருக்கும். சிவனுக்கு அவருடைய ஜடாமுடி கங்கை, அந்த ஜடாமுடியில் இருக்கக்கூடியவள் கங்கை. இப்போ அந்த கங்கையை கொண்ட ஜடாமுடியோடு இருக்கக்கூடிய ஈஸ்வரனை பற்றிய பாடல். हर नमः पार्वती पतये हर हर महादेवा गंगा जटाधर गौरी शंकर गिरिजा मन रमणा गंगा जटाधर गौरी शंकर गिरिजा मन रमणा जय मृत्युंजय महादेव महेश्वर
பண்டரிபுரத்துல எந்த நேரமுமே நாம சங்கீர்த்தனத்தை கேட்டுட்டு இருக்கலாம். அந்த பண்டரிபுரத்துல இருக்கிற விட்டலனை வந்து புண்டரீகன் அப்படிங்கிற பேர்லேருந்து மருவிதான் அந்த பண்டரிபுரம் அப்படின்னு வந்தது. அந்த புண்டரீகன் வந்து எப்படி மனம் மாறி தன்னுடைய தாய் தந்தையருக்கு சேவை செஞ்சு அதை வந்து சோதிக்கிற மாதிரி கடவுள் வந்து கிருஷ்ண பரமாத்மா வந்து கேட்கும்போது நிற்கும்போது கூட கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கோ, கொஞ்சம் நில்லுங்கோ, என்னுடைய தாயார் தந்தையாருக்கு நான் வந்து சேவை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். அந்த மாதிரி அந்த இடத்துல வந்து விட்டலன் அவருக்கு காட்சி அளிக்கிறார். அதனால தான் அந்த இடத்துல வந்து பண்டரிபுரத்து விட்டலன் அப்படிங்கிறதே வந்து பேராறுது. அதனால் இப்போ அந்த விட்டலனை பற்றிய பாட்டு. ஏன்னா பண்டரிபுரம் இல்லாத நாம சங்கீர்த்தனம் கிடையாது. पुंडरीक वरते हरि विठले विठ्ठल 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 विठोबा राम कृष्ण हरे विठोबा राम कृष्ण हरे विठोबा पांडुरंग हरे विठोबा पांडुरंग हरे विठोबा राम कृष्ण हरे विठोबा राम कृष्ण हरे विठोबा पांडुरंग हरे विठोबा पांडुरंग हरे विठोबा राम कृष्ण हरे विठोबा राम कृष्ण हरे विठोबा पांडुरंग हरे विठोबा पांडुरंग हरे विठोबा राम कृष्ण हरे विठोबा राम कृष्ण हरे विठोबा पांडुरंग हरे विठोबा पांडुरंग हरे विठोबा राम कृष्ण हरे विठोबा राम कृष्ण हरे विठोबा पांडुरंग हरे विठोबा पांडुरंग हरे विठोबा राम कृष्ण हरे विठोबा राम कृष्ण हरे विठोबा पांडुरंग हरे विठोबा पांडुरंग हरे हरि रे रंगम मादी हरि रे कृष्णम मादी